ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சில்க் த்ரெட் பேங்கிளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில்க் த்ரெட் பேங்கிள் இது தான். இந்த சாரீக்கு தான் நான் பார்க்க போகிறோம். இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீ ப்ளூ ஆர் ஸ்கை ப்ளூ கலர். இந்த சாரீ வந்து நான் இன்னும் உங்களுக்கு 100 days சேலஞ்சில் இந்த சாரீ நான் போடலை. இந்த சாரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது காட்டன் சாரீ. இதில் வந்து என்ன எம்ப்ராய்டரி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஹேண்டில் ஒரு பீகாக் ஃபிதரை வச்சு ஒரு டிசைன் பண்ணுற மாதிரியான எம்ப்ராய்டரி இதில் கொடுத்துருப்பாங்க. சாரீ ஃபுல்லாகவுமே இந்த எம்ப்ராய்டரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். கோல்டு வித் இந்த பிங்க் கலர் கிடையாது, இது வாடாமல்லி கலர். இது பார்க்க பிங்க் மாதிரியே தெரியும், பட் அது வாடாமல்லி கலர். சாரீ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து இதே எம்ப்ராய்டரி பேட்டர்ன் தான் வந்திருக்கும். தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த டிசைனில் இந்த எம்ப்ராய்டரி இது தான் ரொம்ப பிடிச்சிது எனக்கு. நான் நினச்சேன் முந்தியில் மட்டும்தான் இந்த எம்ப்ராய்டரி இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். பட் ஆனால் சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் சாரீ ஃபுல்லாகவுமே இந்த எம்ப்ராய்டரி இருந்தது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் 100 days சேலஞ்சில் நான் போடலை. அப்போ இந்த சாரியை நான் மறந்துட்டேன். ஸோ இந்த சாரீக்கு நான் என்ன சில்க் த்ரெட் பேங்கிள் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அப்படின்னாக்கா இதுதான். அடியில் வந்து அந்த வாடாமல்லி கலர் கொடுத்துட்டு மேலே சிங்கிள் த்ரெட்டில் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்குறேன். நடுவில் இது சக்கரி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து கருத்து போச்சு. பட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுனால அது கருத்து போச்சு. பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுக்கல எனக்கு. பட் அது கோல்டன் கலரில் இருக்கிற வரைக்கும் அது இன்னும் எடுப்பாக இருந்துச்சு உங்களுக்கு. இது 2 கார்னர் பேங்கிளுமே அதே தான் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் சென்டர் பேங்கிள் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயினை வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் கொடுத்துட்டு அது மேலே வாடாமல்லி கலர் பால் செயினை வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் கொடுத்தேன். ப்ளஸ் அந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து இந்த வாடாமல்லி கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த ஸ்டோன் நான் வச்சுருந்தேன். அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தெரியுதுங்களா? ப்ளஸ் இதுக்கு ஹேங்கிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஜிமிக்கி வச்சு பண்ணியிருக்கிறேன். இந்த ஜிமிக்கியில் வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஆன்டிக் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு அந்த ஜிமிக்கி ஃபுல்லாகவுமே எல்லாமே வந்து அந்த சாரீக்கு மேட்சாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கை ப்ளூ கலர் ரேப் பண்ணியிருக்கிறேன். அது கார்னருக்கு வந்து மேலே இந்த பேங்கிளில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறேன்னா அதையே அப்படியே இங்கே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு ஹேங்கிங்ஸ், ஒரு சின்ன பேர்ல் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாரீக்கு அவ்வளோ ஆப்டாக அவ்வளோ மேட்சாக இருக்குது இல்லைங்களா? இது நான் இந்த மாதிரி வளையல் நான் போட்டு போனேனாக்கா ட்ரைனிங்கில் இல்லை இங்கே வெளியில் பார்க்குறவங்க பஸ்ஸில் பார்க்குறவங்க எங்கே வாங்கினீங்க இந்த வளையலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எப்படி உங்களுக்கு மட்டும் சாரீக்கு மேட்சாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், இது நான் தான் செஞ்சேன். கண்டிப்பாக அவங்க நம்பவே மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறீங்க, நீங்களா செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இது செய்கிறது அவ்வளோ ஈஸியான வேலைங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் என்னோடய க்ரியேட்டிவிட்டியை நானே பார்த்து வியந்தது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப தான். நான் செஞ்சு வச்சுருவேன். நான் எப்பயாச்சும் தான் தெரியும். ஆனால் இப்போ தான் அதை வந்து வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற ஐடியாவே வந்திருக்குது. ஸோ என்னை பார்த்து இன்னும் 4 பேர் வந்து அவங்களுடைய ஃப்ரீ டைம் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய க்ரியேட்டிவ் ஆகட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்குள்ளே இருக்க க்ரியேட்டிவிட்டி வெளியில் வருன்றதான் என்னுடைய ஐடியா. ஸோ இந்த பேங்கிள் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னும் இது போல் சில்க் த்ரெட் பேங்கிள் ஐடியாவுக்கு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.